இந்த தென்மேற்கு பருவமழை தாமதமாக, அதாவது 2 மாதங்கள் தாமதமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. குறிப்பாக கடலோர கர்நாடகம், கடலோர கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு மற்றும் கிழக்கு சரிவுகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குறிப்பாக கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியது. தொடர்ந்து நேற்று மாலை 2 மணிக்கு முதல் கட்டமாக 5000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. பின்னர் நேற்று மாலை 6 மணி அளவில் ஒரு 12000 கனஅடி திறக்கப்பட்டு பின்னர் நள்ளிரவில் 25000 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி 25000 கனஅடி வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் சராசரி அளவு என்று அந்த அணை நிர்வாகம் கொடுத்ததில் மணிக்கு 10000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்று கூறினர். தற்போதைய நிலவரப்படி கபினி அணைக்கு 29000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து சற்று முன் 25000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இது கபில ஆற்றின் மூலம் வந்து டி நரசிபுரம் என்ற இடத்தில் காவிரி ஆற்றில் சங்கமமாகிறது. இந்த 25000 கனஅடி தமிழ்நாட்டின் இந்த பிலிகுண்டில் வருவதற்கு சுமார் 24 மணி நேரங்கள் பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த கபினிக்கு நீர்வரத்து 29000 கனஅடியிலிருந்து கூடுதலாக வரும் பட்சத்தில் கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக என்ஜினியர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் அதாவது கபினி அணையிலிருந்து டி நரசிபுரா வரையிலான இடையிலுள்ள நெடுஞ்சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது, பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மைசூரிலிருந்து அருகே உள்ள கொடகு மாவட்டம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்கனவே ஹேமாவதி, காரங்கி அணைகள் நிரம்பியுள்ளன. அங்கிருந்து திறந்து விடப்படும் சுமார் 25000 கனஅடி தண்ணீர் தற்போது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்தவரை மொத்த கொள்ளளவு 124.80 அடி ஆகும். இன்று நள்ளிரவு அல்லது நாளையோ 100 அடியை இந்த அணை தொடுகிறது. அணையிலிருந்து வெளியேற்றம் சுமார் 1700 கனஅடி உள்ளது. இது உள்ளூர் குடிநீர் தேவைக்காக திறந்து விடப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்காக கபினி அணையிலிருந்து சுமார் 25000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இது நேரடியாக மேட்டூரை வந்தடையுங்க. தொடர்ந்து மழையின் தாக்கம் இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிறது. இதேபோல் பெங்களூரு மங்களூரு ரயில் பாதையில் மழை மண் சரிந்த காரணத்தால் நேற்றிரவு ரயில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஹாசன், சிக்கமகளூரு, தட்சிண கன்னடா உள்ளிட்ட பகுதிகள் முழுமையாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இன்று காலை சிவமோகா மாவட்டம் தீர்த்தஹள்ளி அருகே மழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலியாகியுள்ளனர். தொடர்ந்து இந்த தட்சிண கன்னட மாவட்டத்தில் உள்ள குமாரதாரா, நேத்ராவதி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சிக்கமகளூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வருவதால் அங்கிருந்து வரும் நீர் ஹேமாவதி, காரங்கி அணைக்கு வருகிறது. அங்கிருந்து கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு அதிக அளவு நீர் வந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. தொடர்ந்து இந்த தற்போதைய நிலவரப்படி கபினி அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீர் நேரடியாக கபில ஆறு மூலம் காவிரியில் வந்தடைந்து அங்கிருந்து பிலிகுண்டலுக்கு வந்தடையும். இது பிடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் காலதாமதமாகும் என்றும் கூறப்படுகிறதுங்க. ஆனந்தி. ஸ்ரீஹரி, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக பிலிகுண்டலு நிலவரம் குறித்து தகவல்களுடன் இணைகிறார் நமது தருமபுரி செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன், பிலிகுண்டலு என்ன நிலவரம், அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கபினி அணையில் இருந்து நீர்வரத்து வினாடிக்கு 25000 கன அடியாக நேற்று வெளியேற்றப்பட்ட நிலையில நாளை இந்த நீரானது ஒகேனக்கல் வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து 2வது நாளாக வினாடிக்கு 500 கன அடியாக நீடித்து வருகின்றன. குறிப்பாக கர்நாடக அணைகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்படாததுனால காவிரி ஆறு முழுக்க கடந்த 15 நாட்களுக்கு மேலாக வறண்டு காணப்பட்டு ஆங்காங்கே வெறும் பாறைகளாக தென்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 1500 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டன. இதனால நேற்று முதல் இருந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 500 கன அடியாக நீடித்து வந்து கொண்டிருக்கிறது. கேரளா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில பெய்த கனமழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில வெளியேற்றப்பட்ட உபரி நீர் நேற்று இரவு வினாடிக்கு 25000 கன அடி வெளியேற்றப்பட்டன. இந்த உபரி நீர் சுமார் 270 கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆற்றில் கடந்து தமிழக கர்நாடக காவிரி எல்லை பகுதியான பிலிகுண்டலில் நாளை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கன அடியாக நீடித்து வரும் நிலையில் கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் நாளை தமிழகத்தை வந்தடையும் என மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நீர்வரத்து அதிகரிப்பது என்பது கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவை பொறுத்தே உள்ளது. ஆனந்தி.
கபனி அணை நிலவரம் குறித்த தகவல்களை பெங்களூரு சிறப்பு செய்தியாளர் ஸ்ரீஹரி வழங்க கேட்டோம். பிலிகுண்டலூர் நிலவரம் குறித்த தகவல்களை தருமபுரி செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட கேட்டோம். ஸ்ரீஹரி மற்றும் சீனிவாசன் இருவருக்கும் நன்றி.